Hello everyone, இன்னைக்கு 10th physics unit 4 short answerல second question பார்க்க போறோம். What is the role of earth wire in domestic circuit? Domestic circuitல earth wire ஓட யூஸ் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ domestic circuitனா என்னன்னு பார்த்தோம்னா டிவி, fridge, washing machineலாம் இருக்குல்ல. So இந்த appliancesலாம் வந்து current pass ஆக யூஸ் ஆகுற சர்க்கியூட்ஸ் இருக்குல்ல, அந்த சர்க்கியூட்ஸ்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம்னா டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த அப்ளையன்சஸ்ல வந்து அதோட மெட்டல் பார்ட் இருக்குல்ல, அந்த மெட்டல் பார்ட்ல வந்து கரண்ட் வந்து என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா லீக் ஆகும். ஸோ இந்த அந்த கரண்ட் வந்து அப்படி லீக் ஆகும் போது யாராச்சும் இந்த அப்ளையன்சஸ் வந்து டச் பண்ணாங்கன்னா ஷாக் அடிக்கும். ஸோ அந்த லீக் ஆகிற கரண்ட்டை எர்த் வயர் என்ன பண்ணும்னா சேஃபா கிரவுண்டுக்கு வந்து பாஸ் பண்ணிடும். கிரவுண்டுக்கு வந்து அந்த எர்த் வயர் வந்து பாஸ் பண்ணிடும் அந்த எக்ஸஸா நமக்கு லீக் ஆகுற கரண்ட்லாம். ஸோ அதனால என்ன ஆகுது, கரண்ட் ஷாக் வந்து நமக்கு அடிக்காம இருக்கு. ஸோ இதனால நமக்கு கரண்ட் ஷாக் வந்து அந்த அப்ளையன்சஸை டச் பண்ற யூசர்ஸ்க்குலாம் வந்து கரண்ட் ஷாக் வந்து இல்லாம இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த எர்த் வயருக்கான யூசேஜ் டொமஸ்டிக் சர்க்கியூட்ல. ஸோ டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது மாதிரியான நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ல யூஸ் பண்ற சர்க்கியூட்ஸ் தான் என்னன்னு சொல்றோம் டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ். ஸோ இந்த டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், கரண்ட் வந்து நமக்கு லீக் ஆகும். அதோட மெட்டல் பார்ட்ஸ்ல எல்லாம் லீக் ஆகும்போது நம்ம இப்போ அதை டச் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், ஷாக் வந்து நமக்கு அடிக்கும். சோ அந்த லீக் ஆகிற கரண்ட் வந்து சேஃபா கிரவுண்டுக்கு பாஸ் பண்ற ஒயர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா எர்த் வயர் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் நம்ம வந்து எர்த் வயர் யூஸ் பண்ணிருக்கோம். அப்பதான் நமக்கு வந்து கரண்ட் வந்து லீக் ஆனாலுமே நமக்கு ஷாக் அடிக்காம நம்ம சேஃபா இருக்கலாம். தேங்க்யூ.